கல்வியோடு இணையும் இயற்கை. தமிழக அரசின் பசுமை பள்ளி திட்டம் பள்ளிகளில் செயலாக்கம். தமிழகத்தில் 100 அரசு பள்ளிகளில் பசுமை தோட்டம் அமைப்பு. மதுரை உசிலம்பட்டி அரசு பள்ளியில் இயற்கை தோட்டம். தமிழக அரசு பள்ளி மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் 2022ஆம் ஆண்டு பசுமை பள்ளி திட்டம் தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் மாசு கட்டுப்பாடு வாரிய நிதியில் தலா 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் உரக்குழி, மழைநீர் சேகரிப்பு, காய்கறி தோட்டம், போர்வெல் மற்றும் மரம் நடுதல் போன்ற சூழல் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இத்திட்டத்தினை மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை பொறியியல் துறையும் இணைந்து ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள அரசு பள்ளிகளிலும் தோட்டம் அமைத்து பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்து வருகிறது. மதுரையில் உசிலம்பட்டி, பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் அரசு பள்ளிகளில் 25 சென்டில் தலா 20 லட்சம் மதிப்பில் பசுமை பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளது. உசிலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பந்தல் காய்கறிகள், கீரை வகை செடிகள், பழங்கள், மூலிகை செடிகள், பூக்கள் மற்றும் சத்துள்ள காய்கறிகளை விதைத்துள்ளனர். இந்த பசுமை பள்ளியை தோட்டக்கலைத்துறை சார்பில் ஒரு தோட்டக்காரர் நியமித்து பராமரித்தும் வருகின்றனர். மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. அதில் ஒரு 10 வகை ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த 10 வகை ஆக்டிவிட்டீஸும் மாணவர்கள் பயன்பெறும் வகையிலையும், அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சிறப்புரையாற்ற ஒரு ஏதுவாக அமையிலும் இந்த அரசு செய்துள்ளது. மேலும் மாணவர்கள் வெளியில் சென்று அந்த நர்சரி கார்டன் விசிட் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்குது. அதுவும் இங்கே மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த தோட்டத்தை பயன்படுத்தி மாணவர்களும் அதே மாதிரி சத்துணவுக்கு தேவையான காய்கறிகள் இங்கே கிடைக்கிறது, கீரை வகைகளும் இங்கே கிடைக்கிறது. இதை நன்றாக எங்கள் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இப்போ நம்ம பழைய காலம் அப்படின்றது அது வேறதுங்க. ஆனால் இன்றைக்கி தேவையான அத்தியாவசிய தேவையான எல்லா இதுவுமே, பழங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மரங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கீரை வகைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பூக்களாக இருக்கட்டும், இன்றைக்கி மாணவர்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அது இங்கே இருக்கிறது. அது நன்றாக மாணவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். பெற்றோர்களுடைய இது ரொம்ப ஒரு வியப்பாக அவங்க பார்க்குறாங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க பார்த்ததில்ல. ஆனால் இதை நிறையா பாராட்டிட்டு போயிருக்காங்க. பசுமை பள்ளிகளில் விளையும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவிற்கும், மீதம் விளையும் காய்கறிகளை சந்தைகளில் விற்று பணமாக்கி பள்ளி மேம்பாட்டுக்காக பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். பந்தல் காய்கறி, குழந்தைகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் தேவையான பந்தல் காய்கறி. அடுத்து வெஜிடபிள் காய்கறியில் தக்காளி, கத்திரி, மிளகாய், சீனி அவரை, கிளஸ்டர் பீன்ஸ், சீனி அவரை, அதே மாதிரி சத்தான உணவு, கீரை வகைகள். இப்படி அது தனித்தனியாக ஒரு விட்டு எல்லா பேர்த்துக்குமே ஒரு 10 சென்ட், 5 சென்ட் அப்படி பிரித்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பழத்தோட்டங்கள் அதில் என்னென்னா மா, கொய்யா, வாழை, சப்போட்டா, நெல்லி, எலுமிச்சை, இப்படி தனித்தனியாக பிரித்து அதையும் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது பூரா இயற்கை முறையில் செய்யணும் அப்படின்னு செய்யறதுக்காண்டி உரக்குழி ஒன்று அமைச்சு கொடுத்து, அந்த உரக்குழியில் மூலியமாக மக்கிய எரு போட்டு, அந்த எரு மூலியமாக சேகரிக்கும் அந்த பள்ளியிலேருந்து சேகரிக்க மக்கிய இலைதலைகள் எல்லாமே அந்த உரக்குழியில் போட்டு அதிலேருந்து எடுத்து இது உபயோகப்படுத்துகிற மாதிரி இது செயல்படுத்த சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். மதுரை மாவட்டம் எல்லா பள்ளிகளுக்குமே தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. எல்லா பள்ளிகளுமே இதே மாதிரி இது பசுமை பள்ளி திட்டத்தை உருவாக்கி கொடுக்கணும். இனி வருங்கால சந்ததியினர் அவங்களுக்கு பேரூட்ட சத்துக்கள் எப்படி கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். அதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் இருந்தது. படிக்கிற போதே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு தக்காளி செடி நட்டான், ஒரு கத்திரி செடி நட்டான், ஒரு கீரை வகை நட்டான், ஒரு குளோ பாக்கில் வச்சு அதை நட்டலாம். அதே மாதிரி நட்டு கொடுக்க சொல்லி அவங்களும் ஆசிரியர்களை இதை இதில் நீங்கள் வீட்டில் நடுங்க, கண்டு நடுங்க, இதெல்லாம் இந்த பழச்செடியெல்லாம் நமக்கு தேவை
இத்திட்டம் மூலம் மாணவர்கள் இயற்கை விவசாயம் குறித்து அறிவதோடு ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொள்கின்றனர் என பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்தனர். பள்ளியையே பசுமையாக்கும் இந்த பசுமை பள்ளி திட்டமானது மாணவர்களின் பெற்றோரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது.